வெல்கம் டு ஹசி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இன்னொரு வகையான மசாலா பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தனியா பொடி, இதை மீன் மசாலா பொடின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு என்ன பொருள்னா, தனியா 500 கிராம், சீரகம் 150 கிராம், சோம்பு 100 கிராம், கருவேப்பிலை கடைசியாக நம்ம ஆட் பண்ணுவோம், மஞ்சள் 50 கிராம். இந்த மசாலா பொடியை வந்து நீங்கள் தனியா பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பொருள்களுக்கும், எல்லா குழம்பு வகைகளுக்கும். அதே இது மீன் மசாலா பொடிக்கும் நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வகையான புளி குழம்புகள் எல்லாத்துக்குமே இந்த மசாலாவை யூஸ் பண்ணலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கடையில் வாங்கினதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, வீட்டில் சொலவு இருந்துச்சுன்னா அதில் நல்லா புடைச்சிட்டு ஒரு தட்டில் போட்டு பார்த்துடணும். இதில் உள்ள ரொம்ப ஒரு அட்வான்டேஜான இது என்னென்னா, கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறதுனால இந்த மசாலாவுக்கு ஒரு தனி ஸ்மெல் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து வாங்கி முந்தின நாளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையுமே டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல நிழல் காய்ச்சலில் நல்ல காய வச்சுருங்க. பகல் நேரத்தில் நல்ல வெயிலில் காய வச்சுருங்க. இப்போ இதை நம்ம வந்து அரைவையில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கிறணும். இப்போ இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் முந்தின நாளே போட்டு கருவேப்பிலையெல்லாம் நீங்கள் வந்து காய வைக்கக்கூடாது. நீங்கள் எப்போ வந்து இந்த பொருளெல்லாம் காய்ஞ்சு நீங்கள் வந்து மில்லுக்கு கொடுத்து விட்றீங்களோ அந்த டைமில் தான் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எதில் நம்ம அரைச்சி வாங்கணுமோ அதில் நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம போட்டுருவோம். மல்லி எந்த அளவு சேர்க்குறோமோ அந்தளவு நீங்கள் வந்து சோம்போ சீரகமோ கரெக்டான அளவுக்கு செய்கிறங்க. இல்லைனா மல்லியோட ஸ்மெல் மட்டும்தான் அதிகம் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன அளவு சொன்னேனோ அந்த அளவை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். வெறும் மல்லி பொடி அது வந்து அவ்வளவு டேஸ்ட்டை கொடுக்காது. இப்படி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா வகையான டிஷ்ஷுக்குமே நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக எல்லா வகையான புளிக்குழம்புகளுக்கும் இதையே நீங்கள் சாம்பார் பொடிக்கும் பதிலாக நீங்கள் வந்து சேர்க்கலாம். இப்போ நான் சொன்னது மாதிரி பாருங்கள், இது எல்லா மசாலா போட்டதுக்கப்புறம் கொடுக்க போகிறதுக்கு முன்னால் நம்ம கருவேப்பிலை போடணும். ஸோ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாம்பாருக்கு போடையில் என்ன பண்ணலான்னா, இதனோட எப்போதும் புளிக்குழம்புக்கு போடுற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்பெல்லாம் போடக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு, ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சாம்பாருக்கு லைட்டாக போட்டாலே போதும். ஸோ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், பொடி பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு சமையலுக்கு இந்த மாதிரி பொடிகளை பயன்படுத்துங்க. கடையில் வாங்காதீங்க. கண்டிப்பாக என் சேனல் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.